Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அதையே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசியுடைய குணத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செவ்வாயினுடைய புத்திரர்கள். செவ்வாய்னா யார்? செவ்வாய்னா தளபதினு பேர். ஜோதிடத்தில் தளபதி பதவி உடையவர் செவ்வாய். இந்த செவ்வாய்னா யாருன்னா ரொம்ப தைரியகாரகன் என்று அழைக்கப்படுபவர். தைரியகாரகன், வீரம் மட்டும்தான் இவருடைய. அது மாதிரி மேசராசிக்காரர்கள்லாம் எதையுமே ஒரு அதிரடியாக திங்க் பண்ணுற ஆட்கள். சொன்னால் முடிச்சிடணும் அவ்வளோதான் அப்படிங்கிற வேகத்தில் செயல்படுறவர்கள் நீங்களாம். மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் ராசிநாதன் என்பதால் உங்களுக்கு ரெட்டு கலர் தான் செட் ஆகும். செவ்வாய்னா ரெட்டுனா செவ்வாய். கண்ணை திறக்கும் சூரியனும் ரெட் உங்களுக்கு எல்லாம் ரெட்டு தான். உழைக்கும் மக்கள் செங்குருதி ரெட். நீங்கள் ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி, உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னா ரெட் கலர். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2 குடையவன் சுக்கிரனாக இருப்பதால் பெரும்பாலும் கார் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது மகிழ்வுந்து. சுக்கிரன்னா என்ன அப்படின்னா சென்ட்டு, விலை உயர்ந்த மதுபானங்கள். சுக்கிரன்னா பெண்களுடைய விலை உயர்ந்த ஆடைகள், பொட்டிக்கு, ஆபரணங்கள், நகைகள், காஸ்மெட்டிக்ஸு, இதெல்லாம் உங்களோட பிஸ்னஸ். 2 கூடைய சுக்கிரன். சுக்கிரன்னா இனிப்பு, ஸ்வீட்டு கடை, லாலா கடை சாந்தி, லாலா கடை சாந்தி எல்லாம் உங்களுக்கு. சார் பலன்களையே ஜாலியாக கேளுங்க. எப்பயுமே ஒரே மாதிரி ராம்ஜிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலில் வர்றவங்க வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. அதான் நம்மளோட ஸ்பெஷல். 2 கூடைய சுக்கர். அப்போ மேரேஜ் விஷயங்கள், கல்யாணம். ஸோ கல்யாணம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மேட்ரிமோனி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். மேட்ரிமோனி. அடுத்ததாக என்னன்னு பார்த்தேன்னா, இந்த சுக்கிர பகவானுடைய அருளாசினால் இது நடக்கிறது. அடுத்த 5 கூடிய சூரியன்கிறதுனால என்னன்னா, இது சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோதுமை தானியங்கள், அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசு அமைப்புகள். இப்போ சில பேர் இந்த சேவா மையம் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அரசினுடைய ஒரு திட்டம், அந்த திட்டத்தை எடுத்து செயல்படுத்துகிற ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. சேவா மையம் மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸ், கவர்மெண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு பண்ணி எடுத்து நடத்த, கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து நடத்தலாம். டெண்டர் விடுறதும்பாங்கல்ல, அந்த மாதிரி டெண்டர் விடுற வேலையெல்லாம் உங்களுக்கு வரும் மேசராசிக்காரர்களுக்கு. நம்பர் 9 உங்களுக்கு ராசியான நம்பர். அதுதான் உங்களுடைய இன்பில்டு நம்பர். எதை பண்ணாலும் 9ஆம் நம்பரில் பண்ணுங்கள். 9 மணி 9 நிமிடம் 9ங்கிறது உங்களுடைய செட் ஆகக்கூடிய ஒரு டைம். 9 நம்பர் 9. 2 அந்த சுக்கிரன் அப்படிங்கிறதுனால நம்பர் 6 உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் 6. அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப செட் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 உங்களுக்கு செட் ஆகும். நம்பர் 1 ஏன்னா நம்பர் 1ங்கிறது சூரியன். மேசராசிக்காரர்களுக்கு 7 கூடையவன் யார்? அதே சுக்கிரன் தான். அப்போ பெரும்பாலும் ஃபாரின் போகிற அமைப்புகள்லாம் வரும். ஸோ மேசராசிக்காரங்க எதை பண்ணாலும் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க.
6 மணிக்கு பண்ணுங்க, அல்லது 1 மணிக்கு பண்ணுங்க, அல்லது 9 மணிக்கு பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகக்கூடியது. மேஷராசிக்காரங்க அணிய வேண்டிய மோதிரங்கள், வைர மோதிரம் போடலாம், மாணிக்கம் போடலாம். மேஷராசிக்காரங்களுக்கு என்ன பேர் வச்சா நல்லாயிருக்கும், எந்த பேர் டிஜிட்டில் தொடங்கினா நல்லாயிருக்கும்? பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு எஸ்ஸில் ஆரம்பிக்கிற பேர்கள் செட் ஆகும். எஸ் ஃபார் சுக்கிரன். ஏல ஆரம்பிக்கிற பேர் செட் ஆகும். ஏ ஃபார் சூரியன். ஆரா, அருணோதயா, ஆதித்யா, அருணாச்சலேஸ்வரா, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். ஈஸ்வரான்னு வர மாதிரி இதெல்லாம் கூட உங்களுக்கு செட் ஆகும். எது செட்டே ஆகாது, நம்பர் 5 செட் ஆகாது, பச்சை கலர் செட் ஆகாது, புதன்கிழமை செட் ஆகாது, எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி மாதிரியான இந்த நோய் தீர்க்கிற விஷயங்கள்லாம் செட் ஆகாது. இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது. கிளினிக்கு, மெடிக்கல், ஃபார்மா அது பக்கம் போகவே கூடாது. அப்போ இரும்பு பற்ற மிஷினு, லேத்து ஓட்டுறது, இதெல்லாம் செட் ஆகாது. பெரும்பாலும் உங்கள் வீடு எப்படி இருக்கணும், கிழக்கு திசையாக இருக்கிற வீடுகளாக இருக்கிறது சிறப்பு. கிழக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறதுனால அறுவை சிகிச்சை நிபுணர்கள், செக்யூரிட்டி பீரோ வச்சு நடத்துறது, ஏன்னா அவங்களுக்கு வந்து தளபதிங்கிறதுனால, செவ்வாய்ங்கிறதுனால ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது, கட்டடம் கட்டுறது, விற்கிறது, லேண்டு வாங்கிறது, லே அவுட் போட்டு விற்கிறது, இது எல்லாமே செட் ஆகும். யார் நல்ல கடவுள், உங்களுக்கு செட் ஆகக்கூடிய கடவுள் முருகப்பெருமானை கும்பிடலாம், ஸ்ரீரங்கநாதருக்கு சென்று லக்ஷ்மி தேவியை கும்பிடலாம், ரங்கநாதர வனம் வழிபடணும், சிங்கபெருமாள் கோயில் போகலாம், திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய விஷயங்கள். மேஷராசிக்காரர்கள் இதை மட்டும் பண்ணுங்க, லைஃப்பில் ஓஹோன்னு வந்துடுவீங்க. மேஷராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ ஞானக்காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் இந்த மேஷராசியில் இருக்காரு, சுக்கிர பகவான் இருக்காரு, சூரிய பகவானும் இருக்காரு. இந்த வீட்டுக்கு அதிபதியானவர் செவ்வாய், நம்பர் 1 ராசின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல உச்சமாக இருந்துச்சுன்னா ஏக்கர் கணக்கில் இடங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் செழிப்பாக வரக்கூடிய காலத்தில் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. நோயே வந்தாலும் 3 நாள் தான். கஷ்டங்கள் இல்லாமல் சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு தன்மையும், முன்னோருடைய சொத்துடைய அனுகிரகத்தில் வாழக்கூடிய தன்மையும் இந்த மேஷராசியில் தான் நிறையவே இருக்கு. ஆனால் இந்த மேஷராசிக்காரங்க எதனால கடனாளி ஆகுறாங்க, ஏன் கடன் சொல்லக்கூடிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு டிப்ரெஷன் ஆகுறாங்க அப்படின்னா, மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திர பாதங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது 25 வயசு வரைக்கும் மேஷராசிக்காரங்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும், லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல துணிமணி, நல்ல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, தான் தாயி தகப்பன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுக்காங்களேன்னு தெரியாது, இஷ்டப்படி செலவு பண்ணக்கூடிய பக்குவம் சிறு வயசில் உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த சிறு வயசில் நீங்கள் வந்து உங்களுக்கு கடனை பற்றியும் ஒன்றும் தெரியாது. ஒரு 25 வயசு 21 வயசு வரைக்கும் கடன்னாவே என்னன்னு தெரியாது. தான் தாய் தகப்பன் உழைக்கிறாங்க, நம்ம ஆசைகளை தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க, நம்மளுக்கு கல்யாணம் காய்ச்சி பார்க்கறதுக்கு கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் உங்கள் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு தெரியும். கல்யாணம் காய்ச்சி நம்மளுக்கு முடிச்சிட்ட உடனே 25 வயசாகுது மேஷராசிக்காரர்களுக்கு. அப்போ 25 வயசானவுடனே ஒரு மெச்சூரிட்டி ஆகிடுறீங்க, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடுது. மேஷராசியில் உள்ள ஆண்களாக இருந்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு தனக்கு தேவையான ஒரு பொருள்களுக்கு வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்குறதுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை, காசு பணம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கும்.
அப்ப இந்த காசு பணம் நிறைய வந்துகிட்டு இருக்கும் போது அரசியல்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்துல ஒரு 30 வயசுல ஆண்கள் இன்வால்வ் ஆவாங்க. அப்ப குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை குறைச்சிட்டு அரசியல் சொல்லக்கூடிய ஆதங்கத்துல போயிட்டு 30 வயசுல இருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் நிறைய விரயம் பண்ணுவீங்க. நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை எடுத்து அரசியலுக்கு ஒரு 75%, 25% தான் வீட்டில் கொடுப்பீங்க. அப்ப உங்களுக்கு கடன் எங்க ஆகுது? நீங்க வாங்குற கடனுக்கு திருப்பி கொடுக்க முடியாம தாங்கடனை வாங்கி வீங்கடன் கொடுத்து கடனாளி ஆவறதுக்கு உண்டான அமைப்பு மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதே போல கார் வாங்கணும்னு ஒரு ஆசைகள் உங்களுக்கு நிறைய வரும். அது சாதாரண கார் வாங்க மாட்டீங்க. 15 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல விலை உயர்ந்த கார் வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் உங்க ராசிக்கு ஒரு 35 வயசுக்குள்ள வரும். அப்ப தான் வாங்குற சம்பளத்தை குடும்பத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு தன்னுடைய ஆடம்பரத்துக்கு, அதாவது மேசராசியோருடைய ஆடம்பரத்துக்கு உங்களுக்கு ஒரு காருன்னு ஒன்று வாங்குவீங்க. அந்த காருக்கு டியூ கட்டுறதுக்கூடிய ஒரு தன்மை 1 வருஷம் 2 வருஷம் டியூ கட்டுவீங்க. போட்டிருக்கிற 36 மாசத்துல 24 மாசம் டியூ கட்டின உடனே மீதி இருக்கிற மாசத்தை காரை விற்பீங்க. இல்லைன்னா டியூ கட்ட முடியாம இருப்பீங்க. அந்த நேரம் உங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தூக்கிட்டு போன உடனே அந்த கடனுக்கு நீங்க இவ்வளவு காசு கொடுக்கணும்னு சொல்லி பேங்க் உங்களை கழுத்தை நெரிக்கக்கூடிய தன்மை வரும். அந்த நேரத்துல நீங்க சம்பாரிச்சு வச்சிருந்த மனைவிக்கு போட்ட நகையோ இல்ல மனைவி உங்களுக்காக போட்டு வந்த ஒரு நகையவோ நீங்க விற்கணும். அப்ப உங்க ஜாதகத்துல ஒரு 35 வயசுல குரு பகவான் கெட்டு போயிடுவார். குரு கேட்டாவே தங்க நகை, செவ்வாய் கேட்டாவே நிலம். ஒன்னு நிலம், தங்க நகை எதையாவது விற்கிறதுக்கோ இல்ல பிளட்ஜ் பண்றதுக்கோ உண்டான நேரம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு 35 வயசுல வரத்தான் செய்யும். அப்ப மேசராசியில 35 வயசு ஆன உடனே ஒரு 40 வயசு கிட்ட வரும்போது உங்களுடைய பிள்ளைங்களுக்கு உண்டான படிப்பு, உங்க பிள்ளைங்களுக்கு பண்ணக்கூடிய சுபகாரியங்கள், அந்த சுபகாரியத்துக்காக நீங்க வெளியே மறுபடியும் கடன் வாங்கணும். அந்த கடனை வாங்கி அதை கொடுக்க முடியாத ஒரு தொந்தரவு காலங்களும் ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்கு. மேசராசியை பொறுத்த வரைக்கும் தாம் மனைவி தாம் மக்கள் தன்னுடைய குடும்பத்து மேல அளவு கடந்த ஒரு பாச பிணைப்போடு இருக்கக்கூடிய தன்மை மேசராசி ஆண்களுக்கும் இருக்கு. ஆனா மேசராசியோடைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கல்லு மண்ணு சுமந்தாது, கட்டிட தொழிலில் வேலை பார்த்தாது. அது அந்த காலம். இந்த காலத்தில் பேகை மாட்டின்ட்டு ஆஃபீஸுக்கு ஒரு வேலைக்கு ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளத்துக்காவது தன்னுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு மேன்மைக்கு தான் கணவர் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு ஈக்குவலேஷன் கொடுக்கலாம், கடனை அடைக்கலாம், குடும்ப பாரத்தை நம்மளும் கொஞ்சம் சுமக்கலான்னு சொல்லி மேசராசியில் உள்ள பெண்கள் வேலைக்கு போவாங்க. அப்ப அந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது குடும்பத்துக்கு தேவையான ஒரு அமைப்புகள், அந்த பணத்தை தேவையான பணங்கள் கிடைக்கும் போது அந்த பண தேவைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறனால நீங்களும் கடன் வாங்குவீங்க. அப்படி கணவனுக்கு தெரியாம கடன் வாங்கி இருக்கும் போது உங்களுடைய சம்பளம் இதுக்குத்தான் செலவு பண்றேன்னு சொல்லும் போது தேவையில்லாத இடையூறல் உங்களுக்கு வரக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல வரும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலத்தான் தான் குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு ஒரு 45 வயசுக்கு மேல ஆராம்சா இருந்து இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன சூழ்நிலை, என்ன வழி, இப்படி கடனை வாங்கி வீணாத்தான் நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு இடம் வாங்கலை, ஒரு பில்டிங் வாங்கலை, ஒரு மண் வாங்கலை, ஒரு பொண்ணு வாங்கலைன்னு சொல்லக்கூடிய ஆதங்கம் உங்கள் மேசராசிக்கு இருக்கும். ஆனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் குடும்பத்துக்கு 75% உழைச்சி அந்த காசை மிச்சப்படுத்தக்கூடிய தன்மை மேசராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. ஆனால் மேசராசியில் உள்ள ஆண்கள் வீணான விரயத்தை தான் நீங்கள் செய்வீங்க. வீட்டுக்கு கொடுக்கறதோட நாட்டுக்கு கொடுக்கறது தான் நிறைய செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு. இருந்திருந்தாலும் மேசராசிக்காரர்கள் நான் சொல்லக்கூடிய சின்ன சூட்சமமான ஒரு வழிமுறைகளை பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா கடன் இல்லாம ஆகலாம். இல்ல ஒருவேளை யாருக்காவது ஒரு கம்மி இன்ட்ரெஸ்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தோடைய வட்டியில வாழக்கூடிய தன்மையில வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க அந்த காசு வராம ஆயிடுச்சுன்னா
அந்த விரயமான காசு வரதுக்கும் இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு போட்டு அந்த முதலீடுனால வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வாழலாம்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்ல முதலீடு கூட வராமல் இருந்தா, இல்லை கடனே வாங்கிட்டீங்க, அந்த கடனை வாங்கதை அடைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் தெரியாம அங்க இங்கன்னு அலைஞ்சிண்டு தேவையில்லாத நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்னன்னு தெரியாம தன்னையே மாச்சிக்கலான்னு சொல்லக்கூடிய எண்ணம் கூட ஒரு கட்ட காலத்துல உங்களுக்கு வரும். ஆனா மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 45-50 வயசு வரைக்கும் அரசியல்ல தான் உங்க காசு விரயமாகும். பெண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான ஒரு வழிமுறை ஒன்று சொல்றேன், அதை கேட்டுக்குங்க. ஏதாவது அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில், அந்த கோயிலுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எவ்ரி மார்னிங் 6 to 7 ஒரே ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கொடுத்து தேங்காய் உடைங்க. தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் மூடி குடும்பி இல்லாத பக்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து அது உள்ளே இருக்கிற தேங்காவெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு பச்சரிசி, கொஞ்சம் கல்லுப்பு, 11 மிளகு, 11 ஏலக்காய், 11 கிராம்பு, 30 ரூபாய்க்கு பச்சை கற்பூரம் போட்டு சாமி ரூமில் வச்சு என் கடன் அடையணும்னு சொல்லி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கடவுள் ரூபத்தில் உங்களுக்கு ஒரு அமைப்பு கிடைச்சி உங்கள் கடன் அடைகிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. மேசராசிக்காரங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். அந்த ஆசைகளை குறைச்சிட்டு ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் குடும்பத்தை அழகாக கடன் இல்லாமல் தேவைக்கு ஏற்ப உழைப்புக்கேற்ற கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கணும்னு எம்பெருமான் வடபழனி ஆண்டவனை உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். மேஷம்ங்க, மென்மேலும் வளரக்கூடிய, மென்மேலும் செல்வங்கள் பெருகக்கூடிய மேஷராசிய நேர்கள் நல்ல ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயம் நடக்குங்க. ஒரு கட்டிடம் பாதியிலே நின்னது, அதாவது போன நவம்பர்ல இருந்து படாத பாடுபட்டாச்சுங்க. நீங்கள் வேறங்க வந்து திரும்ப திரும்ப மேஷம் மேஷம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டு எனக்கு காது தாங்க வலிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பாதியே எல்லா விஷயம் விட்டுருக்கோம் இல்லையா, கட்டடம் நடந்து விட்டுருக்கோம், பிரிந்து ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்ன நடப்பாருன்னா, நமக்கு அடுத்தடுத்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். எல்லாம் இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப வீரியமாக இருந்ததெல்லாம் நமக்கு எதிராக இருந்தது எல்லாமே என்ன ஆகும்னா பலம் இழக்க ஆரம்பிக்கிறார். பலம் இழந்து நமக்கு நல்ல கிரகங்கள் வலுவூட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ வலுவூட்டும் போது நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்ம என்ன செய்தால் வெற்றி பெறலாம், எனக்கு சொந்த பந்தத்தோடு சேர வாய்ப்பு கிடைக்குமாங்க, நான் பிரிந்து இருக்கேங்க அம்மா அப்பாவோட, அப்படியெல்லாம் மனசு ஒருகி குழந்தைங்கள்ல இருந்தால் பெரியவர்கள்ல இருந்து நிறைய வேதனைகள் இருக்கும். அப்போ என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. எப்படி தெரியுமா ஜெயிப்பீங்க, விட்டு போனதெல்லாம் உங்களுக்கு திரும்ப 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 உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு நேம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், ஏதோ ஒரு நேம் சொல்லி அவனுக்கு வந்து அடுத்த ஒர்க் உனக்கு கிடைக்க போகுது, நீ வந்து எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் வந்து ஒரு நேம் போட்டு ஒரு பிராண்டாக ஒரு செலக்ட் பண்ணுவீங்க. எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குங்க. ஆனால் ஒரு கையெழுத்து இடும்போது, ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது உங்கள் கிரகநிலை எங்கே நல்லா இருக்குது, என்ன விஷயம் பண்ணால் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதியை நம்ம செலக்ட் பண்ணிப்போங்க. நம்ம ஒரு நல்ல தேதி, மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன தேதி செட் ஆகுமோ அந்த தாராபலன் எடுத்துக்கோங்க. இதான் ஒன்று எடுத்துக்கோங்க, எல்லாமே எடுத்தால் நமக்கு கிடைக்காது இல்லையா. எங்க ராகுகாலம்னு சொல்கிறீங்க, ஒருத்தவங்க யமகண்டம் சொல்கிறீங்க, ஓர சொல்கிறீங்க, நான் எதை தாங்க ஃபாலோ பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம தாத்தா பாட்டிங்க காலத்தில் பாட்டி வந்து ஒரு அழகு போல் ஒரு காரக்குழம்பு வச்சுருப்பாங்கங்க, அம்மா ஒரு வித காரக்குழம்பு வச்சுருப்பாங்க, மாமியார் ஒரு வித காரக்குழம்பு வச்சுருப்பாங்க, ஓரவத்தி ஒரு வித காரக்குழம்பு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த காரக்குழம்பு பிடிக்கும்? அம்மாச்சி வச்ச காரக்குழம்பு பிடிக்கும் இல்லைங்களா. அந்த அம்மாச்சி காரக்குழம்பு எப்படி உங்களுக்கு செலக்டடாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அதாவது அம்மாச்சின்றது அவங்களுடைய அம்மம்மாவை அப்படி நான் சொல்ல வரேன் நான். அப்போ அந்த காரக்குழம்பு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் உங்களுக்கு என்ன ஓர நல்லா இருக்குது, உங்கள் ஆதிக்கம் கட்டத்தில் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு யார் நல்லா சூட்டபிளாக இருக்காரோ அந்த டைம் எடுத்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் வேறு ஏதாவது நீங்கள் சோர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபலன் எடுத்துக்கோங்க. 4-6-2-4-6 நம்ம ஜனனகால ஜாதகத்துல இருந்து 2-4-6 தாராபலன் எடுத்து அதுல கையெழுத்திட்டு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ற எல்லாருக்கும்
இனிமேல் வரப்போகிற காலம் பொற்காலம் தாங்க. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.